பிரச்சனை பேர் ரோட்டை பேர். ஓ அதுக்கு என்ன பேசுறீங்க? நான் பாவம் ஒரு 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 வெள்ளமாக இருந்து இப்போ 8 10 12 வெள்ளம் ஆகிடுது. எல்லாம் மலிவு தானே சொல்லுங்க. எல்லாமே மலிவு தானே. உண்மையிலேயே வேற லெவல் லொக்கேஷன் பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. குடிக்கலாம் ஒன்றும் இல்லை, உள்ளுக்கு தண்ணி இருக்குது. அப்போ என்ன நடக்குதுண்ணா? ஊர் என்ன மாதிரி? இந்த ஊரா நீங்கள்? எந்த சொல்ல கேட்டு கட்டிக்கிட்டாண்டு அதை பாதுகாக்கிறேன். உறவுகளை எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா கௌதாரி முனைக்கு தான் போய்க்கு வந்திருக்கிறோம். பாருங்கள் இந்த வியூ என்ன மாதிரி இருக்குன்னு. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் வியூ. இரண்டு வகையை பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள். போகிற வழியில் ஐயாக்கள் நிற்கினோம். என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். என்ன உரம் போடுறீங்களா? உரம் போட போகிறீங்களா? ஜூரியா. ஓகே. இப்போ எவ்வளோ போகுது ஜூரியா? 9200 ஒரு மூடை. ஒரு அந்தர். ஒரு அந்தர். அந்தர் என்ன எவ்வளவு? 50 கிலோ. 50 கிலோ. ஒரு பரப்புக்கு 2 கிலோ வீதம் போடுவோம். பாட்டி 5 பரப்பிலையும் கிடக்கும், 10 பரப்பிலையும் கிடக்கும் தானே. ஓ ஓ அது சரி. அப்போ ஒரு பரப்புக்கு 2 கிலோ வீதம் போட்டாக்கா. எந்தெந்த உரம் கலந்து போடுறீங்க? பொட்டாசியம் யூரியாவும். அப்போ இன்றைக்கு எத்தனை வரவு போட போகிறீங்க? 7 மணி அளவு போடுவோம். ஏனையா படங்களை கொட்டுறீங்க? கலக்கிறதுக்காக பொட்டாசியம் யூரியாவும் கலக்கிறதுக்காக தான் படங்களை ஒட்டி போட்டு ரெண்டையும் போட்டு கலந்து போட்டு போடுறது. அப்போ எவ்வளோ காலமாக வயல் செய்கிறீங்களா ஐயா? நாங்கள் இப்போ எங்களுக்கு 71 வயது. நாங்கள் இப்போ 50 வரைக்கும் வயலுக்கே நிற்கிறோம். வயல் தான் மெயினாக செய்கிறது. நான் டீச்சர் ரிட்டையர் பண்ணால் அப்படி இருந்தும் செய்கிறது தான் இது. எந்த ஸ்கூல் படிப்பிச்சிருங்க? நாங்கள் யாழ்ப்பாணம் சென்னியன் காலேஜில் படிப்பினேன். வேலை செய்யாமல் இருந்தாலும் வருத்தங்கள் வந்துடுமே. வேலை செய்யாட்டி முழு வருத்தம். அப்போ அதுக்காக இது செய்யணும். அப்போ இங்கே இருந்தால் ஸ்கூலெல்லாம் போய் வந்தது? எங்களோட வீடு மீசாலை. மீசாலேருந்து போய் வர வயல் எப்படிங்க? பரம்பரை வயலா? இது பரம்பரை வயல். அப்போ இதெல்லாம் இதில் ஹாவி கொண்டு வந்த நீங்கள் மூடையில்? இப்போ ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆக்கள் வேலைக்கு போகணும், இவையும் வேலைக்கு போட்டு முடிக்கணும் என்றக்காக. வெயில் ஏற முதல் வேலையை முடிச்சுட்டு போகணும். ஆமாம் வெயிலுக்கு நாங்கள் வீடு அனுப்பான். அதான் வீணா தலைவடி எங்கே ஆக்கணும் தான். மழையும் தானே. மழை குணம் வந்துட்டா அது ஆக்கரைச்சல். உண்மைதான். இது பொட்டாசியம். எருமிக்க எல்லாத்துக்கும் கலப்பம். கலந்து போட்டு 1.5 அதுக்கு வச்சுட்டு 1.5 எதுக்கு அதுக்கு மண்ணெண்ணெய் கலப்பம். அது பேருந்து பார்ப்போம். சரி, அது அங்கே சரிக்கும். என்னோட உபயோகங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா எத்தனையோ வயல்களுக்கு போடுறவ. அப்போ உபயோக அனுபவம் உங்களுக்கு எனக்கே இல்லை. அப்போ இந்த முறை என்ன மாதிரி விளைச்சல் வரப்போகுது ஐயா? விளைச்சலைத்தான் எதிர்பார்க்குறோம். கடைசியில் என்ன மாதிரி முடிக்க முடியாது தெரியும். எல்லாம் கடவுள்கிட்ட பூச்சி தாக்கங்கள் இதுகள் வந்துட்டா பிரச்சனை தான். இப்போதைக்கு ஓரளவு பரவாயில்லாம கிடக்குது. கடைசி நேரத்தில் சில வேளையில் ஒரு தத்தி ஒன்று வாராது. ஓகே, அது கொஞ்சம் கடும் பிரச்சனையாக கொடுக்கும். நாங்கள் அதுக்கு மேலே பிரச்சனையை கொடுத்தா வேறு அழிப்போம். அப்படித்தானே? அப்படித்தான் முயற்சி எடுக்கிறோம். பல நாளைக்கு வேண்டா பரவாயில்லை. உண்மைதான். ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு 52 வயது. தோட்டம் தான் இதுதான், வயல் தான். வயல்
அவள் எத்தனை பரப்பில் செய்கிறது? ஒரு 5-6 ஏக்கர் செய்கிறோம். ஏக்கரில்? ஓ ஆஹா. செய்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒத்தாசையாக வேலை செய்தால் ஈஸியாக இருக்குன்னு தானே? ஈஸியாக இருக்குமோ? ஈஸியாக இருக்குல்ல. அவன் கூலி கேட்டால் போட்டு கொடுப்போம். எல்லாத்துக்கும் பூ குடிச்சதாக இருக்குல்ல. ஓ ஓ, அது சரி. இல்லாத வெள்ளத்தினா இருக்குதுங்க. உண்மைதான். இப்போ வயலுக்கு யூரியா வாங்கி போடுறது கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? கூடாட்டி ஒன்று கொடுக்கல. அப்போ அது எங்கே தெரியுமென்று பார்த்தால் என்ன காது முதுக்கில்ல, வயலையும் தெரியல. இன்னும் பசங்க தெரியலையா? காசு தாரவே இதுக்கு திருப்பினோம், ஆனால் தெரியல. இன்னும் தெரியல. இன்னும் தெரியல. இது என்ன ஐயா? இதுக்கு ஒரு பவுடர் போட போகணும். தத்திக்கு தான் ஒரு பவுடர் போடுற இதுக்காக போட்டுக்கொள்கிறோம். போட்டால் கொஞ்சம் குறையுமெண்டு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கமக்கார சொல்லியிருக்க. ஓ, ஏதாவது ஒன்றா போட்டு கலந்து விடுறானே. அதுதான், அது சரி. இனி கரைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் இவ்வளோ தூவணும். தூவோம். தான் நான் இன்றைக்கு பாடுவேன். ஏன்னா இப்போ எதிர்பார்க்குறோம். இனி எல்லாம் கடவுள் சித்தம் தான். வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லிக்கொண்டில்லை தான். சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு கொஞ்சத்தில் என்ன நடக்க மாட்டாங்க இருக்காது. சீமந்த மண்ணும் கலக்கிற மாதிரி கலக்கணும். என்ன தானே ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு எல்லாம் சீர்படாதல்லோ. ஓ ஓ, அப்போ கலந்தாதான் நீங்களும் பூனை வரைக்கும் தந்தது பொட்டாது ஏபிஜியில். எது மாதம் அப்போ பொட்டாது பூனை வரைக்கும் தந்தது கிடாந்தது. இந்த முறை இப்போ 10ஆம் 11ஆம் தேதியில் தெல்லாமண்டு கிடாக்கு. நிச்சயமாக கிடாக்குது கடையில். எங்கிட்ட பொட்டாது கிடாக்கல்லோ. ஓ, அப்போ வேண்டி கலந்து யூரியா வேண்டி பொட்டாது எங்கிட்ட கிடாந்த வரைக்கும் கலந்து போடுறோம். அப்போ காரில் நீ என்ன செய்வீங்க? வேறதான் வாராண்டுக்கு யூஸ் பண்ணலாமே. வாராண்டுக்கு பழுதாகாதான் அப்படியே கிடக்கும். இன்னும் ஒரு 5-6 அந்த 7-8 மாதத்துக்கு காணும். பொட்டாசியம் கிடக்கும் கிடக்கும் பொட்டாஸ் கிடக்கும். ஓகே. நெல்லும் இதில் தான் காயப்படுறீங்களா? நெல்லும் இதில் தான் காயப்படுறோம். ரோட்டில் போடுறோம். ஆனால் இந்த ரோட்டில் போடையில. அது ஏன் இந்த ரோட்டில் போடையிலாண்டா இது வாகன ஓட்டம் கூடின இடம். ஓகே. அப்போ பரந்தன் பக்கம் எல்லாம் அப்படித்தான் போடினோம். அது நல்ல விஷயம். அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயம் என்னென்னா நல்லாட்டில் உடனே காயப்பண்ணில. அது அதுதானோ. இப்போ இந்த மக்களுக்கு தானே நான் விலையேற்ற மாதிரி இருக்குமே. அது பேருந்து வியாபாரிகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போட்டு பேருந்து அவை இறைச்ச விலைக்கு தானே விற்கலாம். இது ஒவ்வொரு தரம் களஞ்சியப்படுத்தக்கூடிய இருக்குன்னு தானே தாங்களாயா. உண்மைதான். அதுக்காகத்தான் நாங்கள் இதை அரசாங்கம் அப்படி ரோட்டில் போட விடுற நல்லது. அங்கே இங்கே போட விடையிலாண்டா இங்கே மெயின் ரோட்டில் வாகன ஓட்டம் கூட வேண்டபடியாக போடையிலாம். அப்போ இங்கே நாங்கள் படங்களான்னு போடுறோம். நிற்கிறதும் பயம் என்ன போகிற வாகனங்களுக்கு? ஓ, அதான் கதியாக எல்லாம் அள்ளி போட்டு நாங்கள் அள்ளி கரையில் வச்சுட்டோம்டா. நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். அந்த டிப்பரை பார்க்க தான் கொஞ்சம் வேகமாக இருக்குமே. அது ஆக பயம். என்னட்டு டிப்பர் டிரைவர்மார் ஓ உச்ச கையில் டெலிஃபோன் கவச்சு தான் வராங்க. ஓ ஓ, அநேகமான டிப்பரை கவனிங்கோ கழிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றி போட்டு போகிறாங்களா? அதுதான் நடக்குது. மற்ற இடத்துல போட்டு ஓடிடுவாங்க. ஓ ஓ, நானாட்டு ஓடிடுவாங்க. நம்ம ஓடிக்கொண்டு போயிருக்க யார் இருந்தாலும் ஒரு டெலிஃபோன் வந்துட்டா நின்று வைக்கலாம். உண்மைதான் உண்மைதான். இது உயிரை அவங்க ஒரு மதிப்பில்லாத மாதிரிக்கு தான் டிரைவர் மாதிரி. இப்போ பொதுவாக டிப்பர் டிரைவர் தான் இந்த வேலை. உச்ச கையில் தண்ணி போதில் தண்ணி குடிப்பாங்க, இல்லை டெலிஃபோன் காதுக்க வச்சிருப்பாங்க. எடுக்கல எடுப்போம். இந்த டிரைவரையும் எடுக்கல எடுத்து
போனோடான் போகிறான் சரிக்கோ ஆ ஓ போனோடான் போகிறான் காதுக்க வச்சுக்கொண்டு என்னத்தை பிடுங்க போகிறாங்க தெரியாது அதுக்குள்ள ஆனால் உங்களை பொழுதும் போவோம் காய்ச்சி காய்ச்சி அதை விட உயிர் முக்கியம் பொழுதை விட உயிர் முக்கியம் உண்மைதான் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் அதில் வயல் செய்கிறபடியா கடைசி பொருளாதார சிக்கல் தான் கஞ்சியை நான் குடிச்சிட்டு இருக்கலாம் என்ன எடுக்கிறோம் இது 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 அது அது நான் எடுங்கம்மா ஆ ஆ ஆ பழைய ஆக்க தலைப்பாட்டுற கூட வெல்லோ எல்லாம் கிடக்கு எல்லாம் கிடக்கு கூடுதலாக பழகிட்டேன் காலமாக கட்டினா பின்னேரமாக குடிக்கிற அளவுக்கு இப்போ மழை விராட்டி தங்கணும் இந்த வெயில் கையெல்லாம் நிற்கல அது என்ன நிற்கல மழை வந்தால் இதுக்கு மேலே ஒரு சொப்பின் பேக்க கொழுகுறா ஆ கொழுகிக்கொண்டே நேராக குடைய பிடிச்சோண்டு தொலைச்சி வைக்கல அது கொஞ்சம் சுத்தமாக செய்து மட்டுப்படுத்தினா வேலையல்லானே ஓ ஓ நெடுக நிற்கல அது மட்டுப்படுத்தினா வேலை இயற்கையும் ஒத்துழைக்கணும் என்ன ஒத்துழைக்கும் நாங்கள் எதுவும் ஜெயிக்கிறான் நாங்கள் இயற்கைக்கு மாறா ஜெயிக்கல ஓ ஓ நூறால் ஆட்டிக்கிடுவோம் கட்டாயங்களோ போடணும் என்ன கூட கையரிக்காது கை எரிக்கும் என்ன இல்லாட்டி எரிஞ்சோணும் ஒரு வருத்தங்கள் சொல்லி நாம் ஓ ஓ புது புது வருத்தம் எல்லாம் வருது அப்போ நாங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லானே உண்மைதானோ அதுக்காகமா சைக்கிளாவது போடுவோம்ன்ட்டு அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் ரெங்களை வச்சு தான் செக் பண்ணினேன் என்ன வருத்தம் வந்திருக்கேன் தொழிற்சைக்க வேணும் அதுலேயும் குறாயில்லை உண்மைதான் பழைய தான் வருதில்லை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்க என்ன வருத்தம் எதுக்கு என்ன கொடுக்கணும் இங்களை செக் பண்ணி பார்த்தால் ஏகப்பட்ட எல்லாம் இருக்கும் சரிக்கும் வயலுக்கு எதிரிஞ்சானியோ தண்ணிக்கு எதிரிஞ்சானியோ வாய்க்காலுக்கு எதிரிஞ்சானியோண்டா நாங்கள் வேறு எங்கே ரோட்டிலையோ போகிறோம் வயலுக்கான இறங்க வேணும் அதானோ எலிக்காய்ச்சல்ன்ட்டு சொல்றீங்க எலி எங்கே இருக்குது எங்கே போகுது வருது இது நாங்கள் என்னத்தை செய்கிறோம் சரியே நான் பாருனேண்ணே உங்களோட வேலையும் குழப்பே இல்லை ஓகே பாய் பாய் வாகனங்கள் அன்றைக்கி ரொம்ப போய் பார்க்கலாம் ஐயா வீடியோனே கதைப்பீங்களா இங்கால பக்கங்களில் என்ன தொழில் செய்கிறது விலை எடுக்கிறது கூடும் பாய்கிறது ஓகே விலைன்னா போய் மீன் பிடிச்சு கொண்டு வரது அப்படியா படுப்பு வேலை ஆஹா என்னென்ன மீன் நீங்கள் பிடிபடும் மோஸ்ட்லி கொய் திரளி நண்டு இறால் இந்த நண்டுகள் இறால் படுற இந்த விலையில ஓகே ஓகே அப்படி தான் தைக்கிறது என்ன வீட்டில் பார்த்து தைக்கணும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு விலை யூஸ் பண்ணலாம் 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இருக்கு எவ்வளோ வரும் என்ன விலை இந்த விலை 6000 ரூபா ஒரு பீஸ் ஒரு பீஸ் 6000 ரூபா 6000 ரூபாண்டா இன்னும் ஒரு ஃபுல்லாக போட காணும் காணாது அப்போ 1 லட்சத்துக்கு மேலே வேணும் 1 லட்சத்துக்கு மேலே வேணும் ஃபுல் கூடு மடித்து முடிக்க ஓகே சரியான விலை தானே என்ன விலை பீஸ் விலை ஓகே இதெல்லாம் பழகினது புத்தகோ ஓ நாங்கள் சின்னலேயே பார்த்து புத்தரை பார்த்து கொண்டு பக்கத்தில் நிற்போம் பார்த்து பழகிடும் அப்போ விட செல்லும் இப்படி வேலையை எடுத்துலாம் செய்து முடிக்க இது பொழுதுபடும் பின்ன 5 மணி செல்லும் இது எப்போ எடுத்துக்கொண்டு வந்த வேலை இப்போ எடுத்து ஆரம்பம் அது இப்போ எடுத்துக்கொண்டு உடனே செய்கிறீங்க வேலை இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக செய்கிறதா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்யுது மினக்கிட்ட வேலை தானே என்ன ஐயோ அது என்பது நான் அறிவில்லாம் வண்டெடுக்கு
என்ன செய்கிறது செயற்படுத்தினா தானே உழைக்கலாம் சாப்பிடலாம் கொள்ளலாம். உழைப்பில்லாம ஒன்றும் இல்லை. ஓ அப்போ இந்த மழை குளிர்களுக்கு எல்லாம் வந்ததா? ஓ மழைக்குள்ள எல்லாம் வந்து வாழைகள் எடுத்தது. வலையில் எடுப்போம். என்ன செய்கிறேன் மழை வந்தால் தோச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சு நனங்கி. மழைக்கு மீன் பிடிப்பட்டதை கூடவா என்ன மாதிரி? சில மீன் படும், சில மீன்லாம் இருக்கும். பைட்ட தொழில் தான் இந்த கடை தொழில். உண்மைதான். எங்கட கையில் எதுவுமே இல்லை. பைட்ட தொழில் ஒரு நாள் போவாங்க, ஒரு நாள் போடுவாங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பைட்டு. ஆளார் அது கூட்டாளியா? என்ன ஆளையும் லேட்டாக வர தொழிலுக்கே லேட்டாக வந்தது. ரால் குறைவு இப்போ தற்போது இப்போ ரால் குறைவு தான். ஆனால் நீ அவிச்சு விலையெல்லாம் பொத்தி கொண்டு வரோம். இன்றைக்கு விலை வாய போகிறோம். பொத்துறத கட்டுறது தானே. ஓ பீத்தலால் பார்த்து பொத்தின மாதிரி பொத்தணும். பொத்தி சாயங்கள் போட்டு அவிச்சு போட்டு கொண்டு போடணும். கடலில் வாஞ்சா தான் எதுவும் உழைப்பு நடக்கும். பருவவாதிகள் தான் கூட கிடக்கும். அட்டனை மீனுக்கு ராக்கிடவாது. மீன் பிடிபட்ட அளவுக்கு விலையிலையும் பிரச்சனை வந்துருக்கேன்னு. ஓ அது காற்றுக்கு சரியான சேதம். அந்த அடித்த காற்றுக்கு ஓகே ஓகே சரியான சேதம். அது நச்சட்டு கொடுக்க வேண்டிய இல்லை, பதஞ்சவே என்ன செய்யணுமோ இல்லை. தந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. ஓ கொஞ்சம் என்ன இதுக்கான போடுவோம். இப்போ நாங்கள் வீட்டில் வயதுக்கு போட போகிறோமே தொழிலுக்கு தான் போட முடியும். உண்மைதான். இந்த இடம் முதல்ல இது எந்த இடம்? இது சங்குப்புட்டி சேர்ந்த இடம். இந்த அருகுவழிக்கு இங்கால தனங்கிழப்பு இங்கால அருகுவழி. இங்கே ஒரு வந்து ஒரு குடி இல்லாத இடங்கள். ஓகே. அதில் தென்மராஜ்யத்துக்கு தான் சொந்தமான இடம். தென்மராட்சிக்கு அங்கால பாலத்துக்கு அங்கால பூனரிக்கு சொந்தம். ஓகே அங்கே அங்கால தாங்கள் எங்கேருந்து வாரது? நாங்கள் கஜ்ஜாயிலேருந்து வரோம். தென்மராட்சி தான் கஜ்ஜா. கஜ்ஜாயில் வந்து இங்கே ஒரு வெள்ளமாக இருந்து இப்போ 8, 10, 12 வெள்ளம் ஆகிடுது. சந்தோஷம் தானே. ஓ உண்மை உதவியாக இருக்கும். உதவியாக இருக்கும். எண்ணெய் இல்லைண்டா எண்ணெயை வாங்கிலாம் கடலில். இங்கே உதவிகளும் தானே எங்களுடைய விலையெல்லாம் பொத்தி நாங்களும் பொத்தி பாதுகாப்பாக இருக்குமே. ஓ பாதுகாப்பு ஆக்கள் கூட இது களவும் கூட. ஓகே ஓகே. ஓ சரி. முதல் இந்த இடம் என்னம்மா இருந்தது அந்த காலத்தில்? அந்த காலத்தில் நாங்கள் ஆதியில் மீன் விலைக்கு தான் இங்கே தங்கினாங்கள். இறால் விலை இல்லையா அப்போ. ஓகே. அப்போ மீன் விலைக்கு தான் வாடி போட்டு கொட்டில் அதில் தங்கி மீன் பிடிச்சினாங்கள். ஓகே ஓகே. நாங்கள் நாங்கள் 25-20 வயதுகளே அந்த நேரம். இப்போ எத்தனை வயசு? இப்போ 67 வயதாகிடுது. குறையமாக கிடைக்க போய் சொல்கிறீங்க. உண்மைதான். ஓகே ஓகே. சரி. அப்போ இங்கே என்ன மீன்கள்லாம் பிடிபடுதா உங்களுக்கு? மீன் எங்களுக்கு இந்த இதுக்கு மழையோட விட லொஸ்ட் ஆகினது உங்களுக்கு. இப்போ சேதமா? சேதம் கிட்டமிட்ட அது இடத்துக்கு பொறுத்து. இந்த பரப்பு தண்ணி கண்டா கொஞ்சம் குறைவு, பள்ளத்துக்கு நீரோட்டம் கூடின இடம். அப்போ அதுக்குள்ளே விலைகள் ஆடுறதுக்கு கிழிச்சு கம்பு எல்லாம் கிழிச்சு வந்து போகும். உண்மைதான். கஷ்டம்தான். நீ இது சொட்டுவுக்கு ஆழம், அங்கால கலப்பு பரப்பு. இங்காலையும் சொட்டு கண்டோட தண்ணி கூட இட்டாது. அங்கால வந்து கொஞ்சம் கொண்டு இடம் தான். வாழ்க்கையினாலே கஷ்டம் தானே. ஓகே ஓகே. நல்ல கொக்குகள்லாம் நிற்குதா? கொக்குகள்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் தீன் போடுறதுகளுக்கு இந்த குஞ்சு மீனெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. சரி. ஏன்னா நன்றி. நான் நன்றி. ஓகே ஓகே. மீன் பிடிச்சி வச்சிருக்கிற மகாராஜ். மீன்லாம் போயிட்டு தான் நீங்கள் பிடிப்பீங்க? அதில் தெரியும் போடக்கூட ஆள். ஓகே. அதுலையா? சரி சரி. நான் பார்க்குறேன். நன்றி ஐயா. நன்றி. மற்ற இங்கே ஈழே முறை தெரியுறேன். ஓகே ஓகே. சரி பாருங்க. அண்ணா மீன் இருக்குதா அண்ணா? இருக்கு. நீ தனிங்க என்ன போனது? பரவாயில்ல. அன்றைக்கு 2 நாளா? 2 நாளைக்கு இப்படி பட்டதா இந்த லவமா? தான் பாஞ்ச விலை கிலோ இறால் எவ்வளோ வேணா?
உயிரோட தான் நிற்குது நண்டல்ல, மீன்களும் உயிரோட தான் நிற்குது. இது என்ன மீன் அண்ணா? சரியா ராடெல்லாம் உயிரோட நிற்குதா? உயிரோட நிற்குது ராடெல்லாம். பாருங்க ராடு எல்லாத்தையும். நல்ல மீன்கள் தானே, கடிக்காத அண்ணா. நீங்கள் தனியாக போனதா இந்த மாதிரி? தனியாக தானே, ரெண்டு ஒரு ஆள் வார விரையில. ஆஹா, அப்போ எத்தனை மணிக்கு வந்தது இன்றைக்கு? 5 மணிக்கு வந்து. அப்போ எத்தனை மணிக்கு நீ போவீங்க வீட்டு? தட்டி முடிய தான் போகணும். எத்தனை மணிக்கு இல்லை? இது என்ன விலை போட்டு பிடிச்ச மீனா இந்த மாதிரி? கூடு. ஆ, கூடு களங்காட்டி. ஆ கூடு. ஓகே ஓகே. கூட்டில் போய் மீன் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் செட் பண்ணணும் என்னென்ன? கூட்டு வந்தால் அப்புறம் செட் பண்ண தேவை. நாளைக்கு பிடிக்க போகிறேன். இப்போ செட் பண்ணி தான் பாருது. ஆஹா, பெரியக்கே செட் பண்ணி போட்டு வந்து. இங்கே வந்து மளிகை வாங்கலாமா? வாங்கலாம். சந்தையை விட விலை குறைச்சி தான் கொடுக்கணும். ஆஹா, நல்ல இறாலுகள், என்ன பெரிய பெரிய இறாலுகள் பார்க்க ஆசையாக இருக்குது. பாருங்க இறாலுகளை பொறிச்சி சாப்பிட சட்டப்படி இருக்கு என்ன? பொறிச்சு இந்த விலைக்கு பொறிச்சு எவ்வளோ போகுது? என்ன ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போகும். நிறைய ஒரே விலையாண்டு இல்லை. ஆஹா, இன்றைக்கு என்ன ரேட் போகுதுண்ணா? இன்றைக்கு என்ன அவையில் தானே இருக்கணும். அவையெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணுறதா? அவையில் தான் நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் காஜி வண்டி தொழில் செய்கிறது, வலியில் எடுக்கிறது. ஓகே ஓகே. இப்போ அவையிட்ட கொடுத்தா அவையல் நல்ல விலைக்கு கொடுப்பினோம். கொடுத்தாங்கிறது தெரியணும். கிலோவுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்துட்டு தெரியணும். சரியா, நன்றி அண்ணா. சரி, ஓகே, பாய் பாய் பாய். அடுத்த போட் பாருங்க, மீன்கள்லாம் பிடிபட்டுருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் குறைய போலையா தொழில்? இது எந்த இடம் அண்ணா? கீரதீவா? ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கீரதீவுன்ற இடம். இங்கே இறாலுகள் கொஞ்சம் கூட பிடிபடுது. இறாலு நண்டு என்ன? சரி அண்ணா, ஓகே, நன்றியா. ஓகே. தொடர்ந்து இப்போ கௌதாரி முனைக்கு போகலாம். நாங்கள் வார வழியில் மீன் பிடிச்சுக்கொண்டு இருக்கிறோம். இங்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுகள் இருக்குது. இதையும் போய் காய்ச்சி பார்த்துட்டு இந்த இடத்தையும் போய் பார்ப்போம். வேறு லெவல் லொக்கேஷன், உண்மையிலேயே வேறு லெவல் லொக்கேஷன். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. காஞ்ச மரங்களை பாருங்க, காகங்கள் எல்லாமே இருக்குது, காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால மீன்கள் நண்டு இறாலெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து இதில் ஒதுக்கி கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். அண்ணா கதைப்பீங்களா? அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நண்டு இறாலெல்லாம் என்னம்மா இப்படிப்பட்டதா? இல்லை, இந்த இப்படி காணாதா? காணாத. மழையோட என்ன மாதிரி போச்சு? மழை
மழைக்கு நல்ல உழைப்பு. ஆஹா இப்போ கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது போல என்ன? இப்போ உழைப்பு இல்லை, காற்றுக்கு பிறகு உழைப்பு இல்லை. ஓகே. அப்போ இங்கால மோஸ்ட்லி என்னென்ன பிடிபடுது? இங்கே இறால், நண்டு. அவ்வளோ. அப்போ எத்தனை மணிக்கு என்ன தொழிலுக்கு வந்தது? நாங்கள் 5 மணிக்கு வந்தோம். 5 மணிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு போவீங்களே நீ? இப்போ வீட்டை போயிடுவோம் கொஞ்சம் தான். ஆஹா பிடிக்க மட்டும்தான் உழைப்பு. அப்போ வேறு எதுவும் வேலை செய்கிறதாண்ணா? இல்லை இல்லை. ஆஹா இது மட்டும்தான். அப்போ இன்றைக்கு என்னென்ன மீன்கள் பிடிபட்டுருக்கு உங்களுக்கு? நண்டு, இறால். ஆஹா இது என்ன மீன் என்ன? கிளிர் என்ன? ஆஹா பாருங்க guys. எல்லாம் தரம் பிரிக்கிறீங்களே என்ன? தரம் பிரிச்சு யாருக்குண்ணா கொடுப்பீங்க? எடுப்பின வாங்கல் வந்து அவையிலே வந்து எடுப்பினோம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன? சரி என்ன? ஓகே நன்றி. உண்மையிலேயே ஒரு வேற ஒரு இடங்க சீரியஸ்லி. சரி நாங்கள் தொடர்ந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம். உயிரோடு இருக்குதா? இதில் சின்ன ஆளுங்க இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் மலிவு தானே சொல்லுங்க. எல்லாமே மலிவு தானே என்ன? பேக் பிக்காதா அண்ணா? நீங்கள் இங்கேருந்து ஏற்றுறதா அண்ணா? அப்படின்னா என்ன விலை போகுது அண்ணா? இன்றைக்கு அது 1500 ரூபா. 1500 பெருசு என்ன? மற்றது இந்த இருக்கு 1000. இது 1000 ரூபா. நண்டு 200 ரூபா. நண்டு 200 ரூபா. மெட்ட நண்டு என்ன? அந்த கருத்த நண்டு 200 ரூபா. சரி அண்ணா ஓகே அண்ணா. ஐயா வணக்கம். ரெண்டு கதை கண்டு சாதிச்சு போகும். இங்கே இருந்து இங்கே பிடிக்கிற மீன்கள், நண்டுகள், இறால்கள் எல்லாமே என்ன செய்கிறேன் நீங்கள்? சந்தை மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு போகும் இங்கே சாவச்சேரி மற்ற யாழ்ப்பாணம். அப்படி யாழ்ப்பாணம் அப்படி இங்கேருந்து ஹோல்சேலாக கூட எடுத்துக்கொண்டு போயிடணுமா? அப்படி ஹோல்சேல் எடுக்கிறது இப்போ சாமான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் குறைவு தான். வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறதா? வெளி மாவட்டத்துக்கே ஏற்றுமதி செய்தவா நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. அப்போ இங்கே எத்தனை பேர் மீன் பிடிக்கிறீங்க? என்ன ஒரு 40-50 பேர் அப்படி. ஓகே. ஏன்னா ஒரு இடம் பிரிஞ்சு இருக்குது. பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கான காரணம் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் இப்போ எங்கடத்து கட்சியிலேருந்து வந்தாலும் வச்சுக்கணும். ஏன்னா எண்ணெய் பிரச்சனை. எண்ணெய் இங்கே போக எண்ணெய் செலவு கூட முடியும். இதை முடிச்சு விளையாண்டுச்சுன்னா ஒரு 100-150 எண்ணெய் முடியும். ஓகே. அதுக்குள்ள இது இன்ஜின் தேவனவு வந்து இந்த 7 லிட்டர் எண்ணெய் முடியும். அந்த செலவுக்கு இதில் பிடிக்கிற வருமானம் காணாது. ஓகே. அங்கால பக்கம் உள்ள ஆக்கள் அங்கால தான் அவன் மீன் பிடிக்கிறத வச்சுக்க நீங்கள் இங்கால வச்சு. ஓகே. எவ்வளோ காலம் வாருங்கள்? 2 வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன். 2-3 வருஷமா? என்னம்மா வந்து போகிறதுக்கு ஓகே இருக்குதா? வந்து போகிறதுக்கு ஓகே. பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நல்லா காசு வேணும். அதுக்கு வேறு இல்லையா? 2000 உழைக்கணும். உழைச்சா தான் இப்போ சிவிஎம் போகலாம். கொஞ்சம்படி இல்லாட்டி கஷ்டம். சரி என்ன வந்து ராணுவத்தில் இல்லாமல் வந்து இங்கே ஏற்றிட்டு போகிறது ஆமிக்காரன் வந்து சாமான் பண்ணிட்டு போகிறாங்க. வேண்டி கொண்டு ஒரு 2 இது இந்த இடத்துக்கு என்ன பேர் என்ன? இது கீரதீவு தென்னம்பிள்ளையாட்டின்னு சொல்கிறேன். இது கீரது தென்னம்பிள்ளையாட்டி. அங்கால கீரதீவு அது அது பயனேடின்னு சொல்கிறேன். சும்மா சொல்லிட்டா சொல்கிறேன். ஓகே ஓகே. சரி என்ன ஓகே நன்றி நன்றி. ஓகே. இதில் என்னென்ன செய்து கொண்டிருக்கீங்க? இதில் என்ன மீன்கள் எல்லாம் கட்டினமா? தொழில் முடிஞ்சு வீட்டை போய் தொழில் முடிஞ்சாக்கள் வீட்டை போயிடும். ஓகே ஓகே. என்ன மிஷின் கொண்டு வந்துட்டு கொண்டு போறதா? ஒரு நாளும் காவுறது? ஒரு நாளும் காவி கட்டி கொண்டு போக முடியாது. பயம் தானே நீங்க வச்சுட்டு போறது? ஓ சரியான பயம். அப்ப என்ன தொழிற்பாடுகளும் பயங்கர கஷ்டம். என்னன்னா தொழில்களும் சரியான கஷ்டம். நேக்குமா போல கிடைக்காதானே? என்ன இதில் வச்சு இந்த வாரம் எல்லாம் அதிர்ஷ்டம் தானே உங்க தொழில்? ஆமாம் அதிர்ஷ்டம் வச்சு ஓட வேண்டியதான். இந்த பைக்கெல்லாம் காண்றதே அரிதா போகுது. ஐயா என்ன ஓடுறீங்களா? என்ன கண்டுட்டு என்ன நடக்குது? என்ன நடக்குது? தொழில் வேலை அப்படியே எல்லாம் மேலே எல்லாம் அழிஞ்சு போச்சு. காற்று மழை. அப்போ எத்தனை மணிக்கு வந்தது? 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கு இல்லை 5 மணிக்கு தான் வாரது இங்கே. ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கு என்னம்மா இப்படிப்பட்டதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. ஒரு 1/2 கிலோ. ஓகே பாய் பாய். பார்த்தீங்கன்னா தொழில் முடிஞ்சு நான் படிக்கிட்டு கொண்டு
நல்ல இறால் என்ன பார்க்க ஆசையாக இருக்கு. இறாலில் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. வந்து வாங்கி கொண்டு போனால் தான் சரி. வீட்டுக்கு கொண்டு போறீங்களா? கொடுக்க போறீங்களா? இதில் தான் பிடிபட்டதா? இந்த பக்கம் வந்தோம்னா இந்த உடன் நண்டுகள் எல்லாம் வாங்க முடியுமா இருக்கும் என்ன? சரியா நன்றி. நண்டு வர குறைவா? அடுத்தடுத்த மாதிரி நண்டு சீசன் என்ன? இப்போ என்ன சீசன்? சரியா நன்றியா. ஓகே. ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது. தண்ணியும் குடிச்சிட்டு போவேன். சும்மா தண்ணியோட கைஸ் பாருங்க, பானையில் தண்ணி இருக்குல்ல, கூலாக இருக்கு பண்ணி நினைக்கிறேன். என்ன எப்படி இருக்கு, குடிக்கலாம் ஒன்றும் தெரியல. உள்ளுக்கு தண்ணி இருக்குது. ஓகே ஓகே, தண்ணியை பாருங்க. சும்மா கூலாக இருக்குது கைஸ். மழை தண்ணியை நினைக்கிறேன். என்னோட அதைப்பா என்னோட பைக் ஒன்று வச்சிருக்காரு அண்ணா. என்ன மாதிரி காலம் போகுது? காலம் நல்லா போய் கொண்டு இருக்கு. இந்த கோயில்னா எவ்வளோ காலம் பழமையான கோயில் இது? கனவாலம். நீங்கள் இந்த ஊரா? நான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். அப்படி இதால் வரைக்கும் இருந்துட்டு போகிறது அப்படியே நம்ம இழைப்பாரு இருக்கு. இப்போ போகிற வார ஆக்கெல்லாம் இந்த பாடி கும்பிட்டு தான் போயிடும். இவங்க போய் கொண்டு வச்சுங்களா? இப்போ நம்ம பூனேரி பூனேரி என்ன லெவல்? வயல். முந்திங்க பூனேரியில் இருந்தீங்க. அப்புறம் இப்போ இடமே தந்துடுங்களா? இல்லை இல்லை, நாங்கள் போய் கனகாலம் இது இப்போ 28-29 வருஷம் ஆச்சு. இடம்பெயர முதல் போய். அப்படி இருந்தாலும் இந்த வயல்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே என்ன? இப்போ வயல் விதைக்கிறாங்க போய் நெடுக விதைக்கிறாங்க. அதே சந்தோஷம் தானே என்ன? அது சாட்டா ஊருக்கும் போயிட்டு வரலாம். சொந்த இடத்தை மறக்க முடியாதானே. பூனே வித்தியாசமான இடமே, நல்ல மணல் சந்தோஷமான வாழ்க்கை தான் என்ன? கிளைமேட் நல்ல கிளைமேட் அங்கே. சரியா நன்றியா. சரி சரி. கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி கிண்டினாலே தண்ணி வந்து சில இடங்கள்ல. ஆனால் இப்போ சவரா போயிட்டு. முந்தி நல்ல தண்ணி என்ன? முந்தி நல்ல. சரி 10 வருஷத்துக்கு பிறகு சவரா. சரியா. சரி சரி ஓகே. சங்கப்பட்டி பாலத்துக்கு போக குறிப்பிட்ட ஒரு முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. வேலை செய்து வந்துருக்காங்க. இதில் மீன்கள் எல்லாம் விட்டு வந்துருக்காங்க. மீன் கால் இதான் சங்கப்பட்டி பாலம். இந்த பாலத்தால் போகவே பயமாக இருக்கும். அதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. மேலே தொப்புக்கு வரமே வேறு லெவலில் இருக்குது. வியூவை பாருங்களேன். முன்னால் வாகனம் போகுது, இல்லாட்டி இன்னும் செம்மையாக இருக்குது. பாருங்கள், வேலைகள் நடந்து வந்திருக்கு. புனரமைப்பு பணிகள் நடக்குதா? வலக்கை பக்கமாக பாதை ஒன்று வருது. இந்த பாதையாக நாங்கள் போகணும். பாதை கொஞ்சம் அப்படி அப்படி தான் நம்ம செய்யலாம். ஆனால் அந்த காலங்களில் இருந்த ரோட்டை எப்படி வரல, பரவாயில்ல. வணக்கம். வீடியோட கதைக்கலாமா? அண்ணா வீடியோட கதைக்கலாமா? என்ன
என்ன பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? வேலி அடைக்கிறீங்களா அண்ணா? மாட்டுக்கு வேலி அடைக்கிறீங்களா? நீங்கள் இந்த வயல் நிலங்களே என்ன? அப்போ என்ன நடக்குது அண்ணா? ஊர் என்ன மாதிரி? இந்த ஊரா நீங்கள்? ஆ ஏண்ணா வைக்க போறீங்க? சும்மா நோம்பலா கதைங்க கேட்குறதுங்க. ஆ சரி சரி ஓகேண்ணா ஓகே. இந்த ஊர் தானே நீங்கள்? ஆ ஓகேண்ணா ஓகே. நல்ல பழைய பாட்டு போடு போடு. ஆ ஆ ஆ வரணும். பாருங்க மணல் சரியான பள்ளம் எல்லாம் இருக்குது. ஊராப்பேட்டை வீடு எடுத்துக்கொண்டு வரேன். இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஊரில்? வர்ற வழியே நானே 2-3 பள்ளத்துக்கு விட்டு போகுது. அதுதான் இருக்குது. நான் ரோட்டால் தான் எங்களுக்கு மக்களுக்கு ஒரு பட்டம் தின்ப வேண்டாம். போய் ஏதாவது பஸ்ஸை நிப்பாட்டி பண்ணணும். பஸ் நிப்பாட்டி ரோட்டுக்கு 2 பஸ் சொல்லிட்டு இப்போ நாளாக வேலை இல்லை. ஒரு நாள் வந்து வார எனக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு டெய்லி சும்மா கஷ்டமாக இருக்குது. கடையிலும் பெருசாக இல்லை. எனக்கு கடைகளும் பெருசாக இல்லை. வாடிக்கைக்கு தான் போகணும். வாழையடியான பூனரி பூனரி அப்படி பெரிய ஓட்டு கொஞ்சம் சீராக இருக்கணும். மக்களால் போய் இங்கே பக்கத்தை பெருசாக கண்டுகொள்ளினவில்லைன்னு கண்டுகொள்ளுவேன். தைக்கு 2 ஒவ்வொரு இது வர ஒவ்வொரு தாண்டி சொல்லுவாங்க. மற்றபடி ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு 75 வயசு. 75 வயசு. வயது கொஞ்சம் தான் பார்த்துட்டு வரோம். எல்லாம் பழனியில் போய் வந்து தம்பிக்கு ஆக்குறது வெள்ளம் போட்டு தான் நீங்கள் இத்தனை வயசு உழைச்சி சாப்பிட்றீங்க. இந்த அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. மக்களை பார்க்க வெளியில் இவ்வளவு தீவிரமான இடத்தை வைத்து கொண்டு வந்து பஸ் மில்லாடி சரியான கஷ்டம் என்ன உங்களுக்கு? போக்குவரத்து என்ன செய்கிறீங்க? போக்குவரத்து பற்றி தானே பண்ணேன். சில பட்டன் வேண்டாம். ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறோம். ஆட்டோவுக்கு 2000 பாடி போகிறது. அப்படி ஆட்டோ 2000 ரூபா. 2000 பாடி போகிறது. இப்போ அவசரம் வேண்டாம் ஒன்றும் செய்ய. காசு உள்ளவன் மட்டும் போகலாம். காசு உள்ளவன் மட்டும் போகலாம். இங்கே அதையும் பாருங்க. உங்கள் அதையும் அதே 2-3 கிடக்குது. பஸ் அனுப்பிட்டாங்க. பஸ் ஓட்டம் ஓடிடலாம். வெள்ளத்துக்கு நம்ம சிக்கல் நமக்கு இது கரண்ட்டும் இல்லை. 2-3 நாளாக கரண்ட்டும் இல்லை. இந்த அப்போ பெரிய சனமெல்லாம் பெரிய தான் இருந்தது. ஒரு பெண் வெளிச்சிட்டுது. கிடக்கு. அப்போ எத்தனை ஏக்கர் செய்கிறீங்களா ஐயா? நான் ஒரு மங்களுக்கு தேவைக்கு 2 ஏக்கர். என்ன விளைச்சலிங்களா? இந்த மாதிரி உவர் தண்ணி தானே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மழை கணக்கானால இல்லை. அது இப்போ எல்லாம் எரிஞ்சும் போச்சு. சும்மா பாடுறதா பார்த்து கொண்டு வாரோம். இங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது? அங்கே வரைக்கும் புட்டி எல்லாம் பார்க்குறாங்க. மணல் திட்டுக்கள் அங்கேயும் மண்ணத்தில் கோயில் அது கோயில் பழங்காலத்து கோயில் ஒன்று இருக்கு. சிவன் கோயில் எவ்வளோ காலம் பழமையான கோயில் அது? அது எங்களுக்கு தெரியக்கூடியதாக அது அப்போவே பெரிய இதாக இருக்குது. அது ஒன்று இதில் இருக்க கோயில் இருக்குது. எங்கால இந்த சைடு இந்த சைடு சிவன் கோயில். ஓகே ஓகே. இதுக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்கேன்னு பழைய பிள்ளையார் கோயில் பார்க்கலாம் போய். மடிதான் பார்க்கலாம். சரி சரி. பைக் எதிரே அதுக்கு நான் போயிடா அவ்வளோ எனக்கு சீரஞ்சும் அதிகமாக இருக்கேன்னு. சரி ஐயா சரி நன்றி ஐயா. ஐயா பேர் என்ன? ஐயாண்ட பேர் கனகராசா. சரி ஐயா சரி. நாங்கள் பைக்கை பார்த்தீங்கன்னா இதில் விட்டுட்டு போவோம். நாங்கள் சீராக இருக்குது. அண்ணா வணக்கம்.
எங்கே தோட்டத்துக்கு போயிட்டு வரீங்களா வயலுக்கு போயிட்டு வரீங்களா வயல் எறிஞ்சு போட்டோம். ஆஹா என்ன இன்றைக்கு உரம் போட்டுறீங்களா என்ன மாதிரி விளைச்சல் வேறு உங்களுக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ எங்கேயாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்கு. உவர் தண்ணிக்கு உங்களுக்கு கஷ்டம் தானே? கடல் தண்ணி வந்தது, உப்பு தண்ணி. இதால் இந்த கடற்கரை இதால் அப்படியே வந்து எல்லாம் அப்படியே இதுக்குள்ளே முழுக்க போய் பாருங்க, பயிர் பார்க்கலாம். எல்லாம் மழை அப்படி கீழாவே பயிர் முழுக்க திஞ்சி வைக்கிறேன். என்ன செய்கிறோன்னு தெரியாது. கிடக்கிறதுக்கு பயிர் எறிஞ்சு போட்டு வா. என்ன இது என்ன சொல்ற அந்த பொம்பளை பிள்ளைகள் மாதிரி ஹட்டி கொண்டு வரீங்களா? இல்லை, இது வயலை எறிஞ்சு பேக் இதுக்குள்ள போட்டு தான் எறிகிறதா? விளையாட ஜனம் ஹோவிக்காங்க. இல்லை இல்லை, கழுத்தில் கொழுகி போட்டு எறிஞ்சா பேரம் குறைவாக இருக்கும். இப்படி கையில் வச்சு எறிய கஷ்டமாக இருக்கும். கொழுகி விட்டா காலத்தில் அப்படியே பாவிச்சு பண்ண செய்ய வேண்டியதானே. இந்த என்ன வர காணுங்க, என்ன வர காணு வெட்டி இருக்கிறோம். அப்போ எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? 2.5 ஏக்கர். வளமே என்ன மாதிரி விளைச்சல் வர்றதா? மாறாது. போன வருஷம் எல்லாம் சாப்பாட்டுக்கு காணும். உண்மையாகவே வயல் செய்கிறபடியா அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. கஞ்சியை நான் கஞ்சியே கூட குடிச்சிட்டு இருக்கல. இப்போ அப்படி இல்லை, இந்த கஷ்டம் தான். நல்ல பழைய கோயிலாகுமா? நிற்கிறாரா? சரி, அவரு கதை சரி, நன்றியா. வாருண்ணா. ஓகே, சந்தோஷமா. இதெல்லாம் கைஸ் போகணும் பாருங்க. பாதி நல்ல வயல் வெளியில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. கோயில் ஐயா உள்ளுக்கு தான் இருக்கிறாரா. ஒரு பழமையான கோயில் தான். வணக்கம். என்ன கோயிலுக்குள்ள சமையல் நடக்குது? நாங்கள் வாரம் மட்டும் சமைக்கிறீங்களா என்ன மாதிரி? சங்கடா சதுர்த்தி இன்னைக்கு நீங்களா பூஜை செய்கிறது? என்னண்டு கடலையும் அவலும் செய்து அமுதும் செய்து வைத்தார். நல்ல பழைய ஆள் போல தான் இருக்கிறீங்களா? எத்தனை வயசு? எனக்கு இப்போ 70 ஆச்சு. 70? பிள்ளையார் என்ன சொல்றார்? போன கதை எங்க வாருண்ணா. பிள்ளையாரை பார்த்துட்டு வர. பிள்ளையார க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டி கொடுத்துனா. இதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறது இல்லை. இதை செய்து தந்தால் நான் பூஜையை மட்டும் செய்துட்டு போக வேண்டியா. ஆனால் அப்படி உதவி இல்லை. ஏதோ பிள்ளையாருக்கு தெரியும் தானே. அவர் பார்த்துக்கொள்வார் உங்களை. என்ன அவரால் தான் இப்போ 2-3 முறை 2 பேரும் அடைப்படுத்தாச்சு. என்ன சொல்றீங்க? உசாரா நாமளமா இருக்கிறீங்களா என்ன? தனிச்சமையெல்லாம் தனி சாப்பாடு வயர் விட்டு எடுத்ததா என்ன மாதிரி? அந்த வயர் இருக்கிறபடியா பரவாயில்ல. முந்தி வெட்டிகள் ஆபரேஷன் செய்வாங்க. இப்படி அது ஒன்றும் இல்லாமல் செய்யல. அப்போ இப்போ பூனையில் கிளங்கி போட்டு வச்சு நல்லா குளிச்சா தெரியும். அப்போ அந்தந்த மாதம் போய் எடுத்து வந்து போட்டு கொள்றேன். அப்போ சில நேரங்களில் கொஞ்சம் தெரியாதே இதாக வந்தால் சமையல் சாப்பாட்டால் கொஞ்சம் நிறுத்தி கொள்றதும் நோமலான சாப்பாட்டை சாப்பிட்டு கொள்றதும் சைவம் தான். சாப்பிடுறது அது 20-25 வருஷமாக ஆகுது. எத்தனை மணி பூசை தொடங்கும்? பிடிக்குமையா நான் அமுதை வச்சுட்டு நான் உள்ளுக்கு பார்க்க வேண்டிய பார்த்து அதையும் பார்ப்பேன். பார்த்துட்டு பூஜையை ஆரம்பிப்பேன். ஓகே தானே கடலை? ஓகே தானே இருக்குது. வச்சுட்டு அவரும் குழைக்க அவரும் குழைச்சி பொங்கலும் செய்தால் அவ ஐயா சாப்பாடு வைக்கிறீங்களா? நான் பாரு எவ்வளோ நேரத்தில் வேற இடத்துக்கு போக போகிறீங்க. சும்மா சுற்றி பார்த்துட்டு வாரு. என்ன உங்களோட இது இடங்களை சும்மா காட்டுறேன். இடங்களை காட்டி உங்களோட பிரச்சனை எங்கள் மக்களோட வாழ்வாதாரம் என்னமா இருக்கு அதையும் படம் பிடிச்சி போடுறது. ஓமையா. அப்போ என்ன யூடியூபரா இல்லாட்டிக்கு? நான் யூடியூபர் ஐயா. எந்த இது டிடி விலாக்ஸ் கீழாமண்டு சேனல் வச்சிருக்கிறேன். என்னென்னா பொறுங்க வார் நீங்கள் நல்ல விஷயம் ஒன்று செய்கிறீங்களா? அப்போ நாங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக செய்யத்தானே வேணும். பொறுங்க வார். என்ன ஒன்றும் பெருது அவசரத்துக்கு ஒன்றும் பெறாது. எதான் பிரச்சனை ஐயா? இங்கே ஒரு 1500 இருக்கு. சரியோ? பிள்ளையாட்ட ஏதோ அர்ச்சனையை செஞ்சுட்டு 100 ரூபாய்க்கு. சரியோ? மிச்ச காசை என்ன சொல்றது கோயில் தேவையில உங்கள்கிட்ட தேவையாண்டாலும் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. சரிதானே? கோயில் அவர்கிட்ட தேவையா? சரி, நீங்க அப்படி சமைக்கிறேன்டா கோயிலுக்கு சமைச்சாலும் நீங்களும் சாப்பிடலாம் தானே. அப்படி என்ன விடுங்க. என்ன
சரி நான் வாரேண்ணே சாப்பிட வருவேண்ணா 2 மணிக்குள்ள வாங்க. 2 மணிக்குள்ளே வாரேண்ணா பாய் ஐயா நிற்பீங்களா ஓ நான் நிற்கிறேன். சரி ஐயா நன்றி ஐயா. வீடும் இதுதான். ஆ இந்த வீடு தான் இந்த வீடு. பக்கத்தில் இதுதான். நீ தனியாக இருக்கிறது? ஓமா. அவன் சகோதரிக்கு கட்டினான். அப்போ அவள் வெளியில் இருக்கிறா. அவளுக்கு கணவர் இல்லை. அப்போ நான் அவள் எந்த சொல்ல கேட்டு கட்டிக்கிட்டான்ட்டு அதை பாதுகாக்கிறேன். நான் இருப்பிடமாக இருக்கிறேன் ஜெயபுரம். அங்கே கூட இல்லை, இப்போ இங்கே கூட இருக்கிறேன். சரி நான் போயிட்டு வா சந்தைக்கு வரேன். பழமையான கோயிலாக அந்த கோயிலையும் பார்த்துட்டு போவோம். இதில் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இது ஒரு அம்மன் கோயில் உண்டு. அது கோயிலையும் படியாக காட்டிக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலம் ஐயா இந்த கோயிலில் பூஜை செய்கிறோம்? நாங்கள் விசேஷ நாட்களுக்கு வருஷம் வார இதுகளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணது நம்ம மணவாள குடும்பத்துக்கு நாங்கள் இந்த ஆலயத்தில் அவசியங்கள் பூசைகள் அன்னதானம் செய்து வாரினாங்கள். அதில் தொடர்ந்து இந்த ஆண்டும் இந்த வருஷம் இன்றைக்கு இந்த அவசியம் பூசை செய்வதற்கு இறைவர் கைகூடியிருக்கிறார். நாங்கள் இந்த ஊருபேர மக்களும் இந்த கோயில் அம்மாக்களும் சேர்ந்து இந்த அவசரம் பூஜையை செய்து கொண்டு வருகிறோம். அப்போ இன்றைக்கு என்ன பிள்ளையார்கள்லாம் அம்மனுக்கு படைக்க போகிறீங்க? இன்றைக்கு வந்து அம்மாளுக்கு சோறு மோதகம் படை சகல பிரசாதங்களும் செய்து அவசரம் பூசையோட எங்களோட பூஜை நிறைவேறும். அம்மா இந்த கோயில் வரலாறு என்ன மாதிரி? 2011ஆம் ஆண்டு வச்ச நாங்கள் அவாவா தான் வைக்க சொல்லி கனவுல காட்டி வச்ச நாங்கள் வச்சு 13ஆம் ஆண்டு 2015 கும்பாபிஷேகம் செய்த நாங்கள் கட்டி வருஷம் கும்பாபிஷேகம் செய்கிறது. இப்போ இந்த வருஷம் 12வது வருஷம் கும்பாபிஷேகம் செய்கிறோம். ஓகே நீங்களா வச்சது? யார் வச்சது? நாங்கள்லாம் வச்சது. என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்குது உங்களுக்கு? என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்குது? ஆஸ்பத்திரியால் மாற்றி இல்லாத வருத்தங்கள் எல்லாம் மாற்றி விட்டுருக்குறா. விசாது பிடிச்சாக்கள் எல்லாம் சுகப்படுத்திருக்கிறா. வாக்குகள் சொல்கிறது. இந்த ஊருக்கு ரொம்ப தனி சந்தோஷம் பண்ணிருக்கேன். பிரச்சனை காலங்கள் எல்லாம் இங்கே இருந்து நீங்கள்? பிரச்சனை காலத்தில் முகாமில் இருந்து நாங்கள் முகாமில் இருந்து வரையக்கெல்லாம் என்னுடைய பொறுப்பு வந்தவா நயனாதீவு நாகம்மா தான். நான் வருஷத்தில் 4 நயனாதீவுக்கு போய் வருவேன். என்ன அழைப்பேன் போய் வரணும். வாக்கு சொல்கிறது நான் தான். வாக்கு சொல்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் காலம் இல்லை, தானாகவே சொன்னவா கொஞ்சம் காலத்தில் தான் நிப்பாட்டிடுவேன். வந்து தன்னிட்ட வாங்கணும். சரி அம்மா திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மெனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. எல்லாம் வல்ல பூனேரி பிரதேசத்திலே கௌதாரிமுனை என்னும் இடத்திலே பல்லாண்டு காலமாக வீற்றிருந்து இந்த நாகபூசணி அம்பாள் இப்பகுதி வாழ் மக்களுக்கு நல்லாசிகளை வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று நாகபூசணி அம்பாள் வைத்த கும்பாபிஷேகம் பண்ணின தினத்தை முன்னிட்டு இங்கு அம்பாளுக்கு அபிஷேகங்கள் பூசைகள் அன்னதானங்கள் நடைபெற இறையருள் கூறியுள்ளதால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாகபூசணி அம்பாளின் திருவருள் கிடைக்க வேண்டும். அத்தோடு இந்த கொடிய யுத்தத்தில் இறந்தவருக்கும் எம்பெருமாட்டியின் திருவருள் கிடைத்து இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வேண்டிக் கொண்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சர்வே ஜனகா சுகினோ பவன். நன்றி. ஓகே ஓகே ஜாழ்ப்பாணம். சரி சரி அங்கே தொடர்ந்து போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களை ஐயா பார்த்து கொண்டிருப்பார்.
தொடர்ந்து நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போய் பொங்கல் அவள் எல்லாத்தையும் போய் சாப்பிடுவோம் ஒரே தனிமல் காய்ச்சல் இயலாது ஒரே காய்ச்சல். என்னம்மா என்ன நடக்குது இப்போ? தண்ணி பஞ்சம் என்னம்மா உங்களுக்கு? தண்ணி பஞ்சம் நல்ல தண்ணி இங்கே தான் ஒரு கிணறு தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் மற்ற வளவுக்க தண்ணி இருக்குது, வளவுக்க தண்ணி இருக்குது, எல்லாம் கூடாது கொஞ்சம். இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? பிரச்சனை பேர் ரோட்டை பேர். அதுக்கு என்ன பேசுறீங்க? நான் பாவம் ரோட்டு நான் என்ன செய்கிறேன், எல்லாரும் தாங்க அதைக்கிறவியா நாங்கள் ஒரு ஆந்திராவதுக்கு இப்போ போன ஒரு அந்த மலையல் காத்துக்கு புள்ளியல் வச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் வச்சிருக்கிறாங்க, பேர புள்ளியல் பயன்தான். இதை கடவுளா இப்போ இதை வரப்போதான் பூமியால் படிக்க போதான் உன்னதான் சும்மா இப்படித்தான் சொல்லுவேன். என்ன செய்யறது, வெடிச்செல்லாம் உண்டா சாவும். இப்போ நீ எங்கே போகிற? நாங்கள் நம்ம ஊரை சுற்றி காட்டி கொண்டு வரோம். அப்போ ஊரை சுற்றி காட்டி இப்படித்தான் இங்கே மக்கள் இருக்கணும், இங்கே இப்படியான கஷ்டங்கள் இருக்குது, அந்த வீடுகள் எல்லாம் இப்படியான நிலைமையில இருக்குன்னு சொல்லி காட்டி கொண்டு வரோம். பாருங்க அந்த வீடெல்லாம் இடிஞ்சு போய் இருக்குதுன்னு இப்படி இருக்குது. இங்கே இப்போ வீடு கட்டி அரகுறை நிற்கிறாக்குமா, அது மட்டும் ரோட்டுகள் எல்லாம் சரியா பிரச்சனையா இருக்கு. இந்த திருத்தினாவே அப்போ இப்போ தற்காலிக வீடாண்ட எல்லாருக்கும் சாமான்கள் கொடுத்தாவே இப்படி மக்களோட கஷ்டங்கள் இருக்குதானே. தெரியாத ஆட்களுக்கும் இப்படி போட்டால் சில வேலை எங்களுக்கும் பெரிய யோசனை தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை பார்த்து சில பேர் என்ன சொல்கிறது, முன் வந்து அந்த ரோட்டுகளை போடுவாங்க, கவர்மெண்ட் ஏதாச்சும் செய்யும், நாங்களும் ஏதாச்சும் செய்யறதான். இப்படி இப்போ நீங்கள் தனியாக தானே வந்தது? ஓமாம்மா ஊரை சும்மா சுற்றி காட்டிக்கொண்டு போகிறோம். இப்படி கோயிலுக்கு போனால் கலக்கிறெல்லாம் காட்டுமா? ஓ சரி சரி சிரிச்சமாக இருக்கிறீங்க, அப்படியே அறிவீங்களா இன்றைக்கு? சரியா மேடம் வாரேன். நன்றி. ஓகே ஓகே. தண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர் தண்ணி வருதா? அது கொஞ்சம் கயரான தண்ணி, வெள்ளை இல்லை, இது ஒரு கிணறு தான், இந்த காலம் கூடி வெள்ளை தண்ணி. சரியா மேடம், பாய் பாய். ஓகே. இதோட பள்ளிக்கூடம் இருக்குது, கிளிநொச்சி விநாசியோட அரசின தமிழ் கலவன் பாடசாலை. பாருங்க செம்மையா இருக்கு உண்மையா. அங்கால அட்டை பண்ணை எல்லாம் இருக்குது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. படநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் கைஸ். நல்ல அழகான வேலைப்பாடுகள், சுற்றி வர மணல், நடுவில் பார்த்தீங்கன்னா கோயில். எத்தனை ஆண்டு பழமையான கோயில்? உங்களுக்கு தானே தெரியும் இந்த ஊரோட. அதுதான் சோழர் காலத்து கோயில் என்னண்டு? அதுதான் சோழ காலத்தில் கட்டினது அந்த கோயில். சோழர் காலத்து கோயில் என்ன? அப்புறமே இங்கே கட்டுறீங்க, கட்டி அதையும் புதுப்பிக்கிறோம். அதையும் புதுப்பிக்கணும். சரியா, நன்றியா, நன்றி. சிவன் கோயில் என்ன? இதுதான் சோழர் காலத்து கோயில். பழைய கோயிலை புதுப்பிக்கணும் பாருங்க. நல்ல காலம் போயிருக்கோம்.
சரியான ஆளை போயிடாது உண்மையாக சனங்கள் உண்மையாக பாவம் சீரியஸ்லி ஒரு நாள் வந்து எங்களுக்கு எப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள மக்கள் சாதாரணமாக வேலை கிளம்புற இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சரியா களைஞ்சிட்டேன் கை சரி நான் ஐயாட்ட போக போகிறேன் இந்த கோயில் பூசாரி ஐயா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவள் கடல் எல்லாம் வச்சுருப்பேன் நாங்கள் தொடர்ந்து போய் சாப்பிடலாம் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பை பை டாடா see you